வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய அரசியல் வருகைக்கு பின்புதான் தமிழகத்தில் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. இருந்தாலும் பாஜகவால் வெற்றி கோட்டை நெருங்க முடியல. இந்த நிலையில தான் அமித்ஷாவுக்கே அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் மேல சில அதிருப்திகள் இருக்கிறதா சொல்லப்படுது. எந்த நேரம் வேணாலும் பாஜக மாநில தலைவர் மாற்றப்படலாம் அப்படிங்கிறதான் இப்போதைய கள நிலவரம். அண்ணாமலை ஓட் பெர்சன்டேஜை அதிகப்படுத்தி காட்டினவர். தமிழகத்தில் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு 11% உயர்ந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை தான். ஆனால் இப்படி ஒரு சூழல்லையும் அண்ணாமலை மேலே அமித்ஷாவே அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன, அண்ணாமலை மாற்றப்பட்டாரா, புதிய மாநில தலைவர் யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐபிஎஸ் அதிகாரியா கெத்தா கம்பீரமாக இருந்துட்டு இருந்தார் அண்ணாமலை. அவருக்குள்ளே இருந்த அரசியல் ஆர்வம் தான் அவரை பாஜகவில் இணைச்சிச்சு. பாஜகவில் இணைந்த கையோட சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். தொடர்ந்து அவர் பாஜகவில் சந்தோஷ் அவர்களுடைய நேரடி தொடர்பின் காரணமாக மாநில தலைவராகவும் ஆனார். அண்ணாமலையினுடைய தடாலடி அரசியல் அதுவரைக்கும் பாஜகவுக்கு புதிதாக இருந்தது, தமிழக பாஜகவினருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஒரு வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் சரி, திராவிட கட்சிகளோடையோ ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை கூட்டணிக்குள்ள இருக்கிற பொழுதே அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கவும் செஞ்சார். இதெல்லாம் சேர்த்து அண்ணாமலைக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாசை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ணாமலை பின்னாடி நிறைய இளைஞர்களும் திரண்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு களம் எப்படி இருக்குன்னா, நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பின்னாடி இளைஞர்கள் மத்தியில் ஏற்கனவே பிரபலமாக இருந்த தமிழக பாஜகவாக இருக்கலாம், சீமான் அவர்களாக இருக்கலாம், இந்த எல்லா முகாமுமே கொஞ்சம் சேதாரமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த நிலையில தான் அண்ணாமலையை நேரடியாக அமித்ஷாவே கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழல் ரொம்ப மோசமாக போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே தமிழிசை சவுந்தரராஜன், அதாவது முன்னாள் கவர்னராக இருந்தவர், அதே மாதிரி முன்னாள் தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்தவர், அவருக்கும் அண்ணாமலைக்கும் இடையில சில பொருந்தாத விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய இல்லத்துக்கே போய் அண்ணாமலையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தலைமை அழுத்தம் கொடுத்துருந்துச்சு. அண்ணாமலையும் போய் பார்த்துட்டு வந்திருந்தார். ஆனால் இப்பொழுதும் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவராதான் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்துட்டு இருக்காங்க. அண்மையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருந்தாங்க. டெல்லியில் முகாமிட்டு பாஜகவினுடைய தேசிய தலைவர் உட்பட பலரையும் பார்த்துருந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செய்ததா சொல்லப்படுது. தமிழகத்தில் பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை இருந்தார். ஆனால் அந்த அண்ணாமலை இருக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி அவரோட ஓட்டு சதவீதம் 11% எடுத்திருக்கலாம். ஆனால் வெற்றி பெற முடியலையே. ஒருவேளை ஒரு அதிமுகவோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே 2 கட்சிகளும் சேர்ந்து 15 முதல் 20 சீட்டுகளில் ஜெயிச்சிருக்கலாம். அப்படி ஜெயிச்சிருந்தாலே டெல்லியில் ஒரு கவனம் பெருக்கக்கூடிய இடத்த அதிமுகவும் பெற்றிருக்கும், தமிழக பாஜகவும் பெற்றிருக்கோம். தமிழக பாஜகவுக்கும் இதன் மூலமாக ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கும். அது எல்லாத்துக்கும் மேலே ஒருவேளை மைனாரிட்டி பாஜக அரசு கூட உருவாகாமல் இருந்திருக்கும். ஆனால் அண்ணாமலை தான் இதுக்கெல்லாம் காரணமாக அமைஞ்சிட்டாருன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்குனாங்களாம். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்ட டெல்லி தலைமை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அவங்கள தேர்தல் பொறுப்பாளராக போட்டு அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா அண்ணாமலை சேஃப் தானே அப்படின்னு கேட்டால், அண்ணாமலையும் கூட அமித்ஷாவையோ மோடியையோ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் போய் முகாமிட்டு இருந்தாராம். ஆனால் அவரை சந்திக்கவே இல்லை. யாருமே அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அண்மையில் அண்ணாமலையினுடைய நெருக்கமான உறவினர்கள் வீட்டிலேயே ரெய்டு நடத்துனாங்க. அது அங்கொன்றும் இங்கொன்றுமா நீங்கள் செய்தித்தாள்களில் படிச்சிருக்கலாம். அண்ணாமலை அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களது நண்பர்கள் வீடுகளில் கூட ரெய்டு போச்சு. அதுவே பாஜக அவருக்கு கொடுத்த அழுத்தம் தான். அண்ணாமலை கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படிங்கிறதுக்கான குறியீடு தான் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலையை அடக்கி வாசிக்கிறதுக்கு ரெய்டு நடத்துகிற அளவுக்கு அண்ணாமலை என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறது மிக முக்கியமான ஒரு வினா. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக அவருடைய காலத்தில் தான் எழுச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக நம்புறாரு. அது உண்மையும் கூட தான். அந்த வகையில் பார்த்தா அவர் பாஜக தலைவராக தான் தொடரணும் அப்படிங்கிறதுக்கு பலகட்ட முயற்சியை அவரும் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு இப்போதைக்கு ஆதரவாக இருக்கிறது சந்தோஷ் மட்டும்தான் இருக்காரு. மோடியோ அமித்ஷா கிட்டேயோ அவர் பழைய நற்பெயரை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அமித்ஷாவை சந்திக்கிற பொழுதெல்லாம் அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னாராம். தமிழகத்தில் அதிமுக இன்னைக்கு இல்லவே இல்லை, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலே நீங்கள் பார்ப்பீங்க, அதிமுகவுக்கு மேலே தான் நம்ம ஓட்டு பெர்சன்டேஜ் எடுப்போம். அது எல்லாத்துக்கும் மேலே அதிமுகவால் எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது, ஆனால் தமிழக பாஜக சில தொகுதிகளில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு டேட்டா சொன்னாராம். ஆனால் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளில் பிரபலத்தன்மை இல்லாத வேட்பாளர்களை நிறுத்தி எங்கேயுமே ஒரு மாஸ் லீடர் போய் பிரச்சாரம் செய்யாமல், மோடியா ராகுலான்னு யாரையுமே பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தாமல், மாநில நலன் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் மட்டுமே பேசின எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை மட்டுமே நம்பி அதிமுக மட்டும் 20% ஓட்டு எடுத்திருக்குன்னா இன்னமுமே அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் எழுச்சியாக இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு கோணம் அமித்ஷா மத்தியில் எழுந்திருக்கு. அந்த சூழலில் தான் ஏற்கனவே
அண்ணாமலையும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஒரே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க, ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. 2 பேருக்கு இடையில யார் பெரிய ஆளுங்கிற ஈகோ யுத்தம் இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை வேற கூட்டணிக்குள்ள இருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு தற்குறி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான விமர்சனம் செய்திருந்தாரு. ஜெயலலிதா ஊழல் வழக்கில் கைதானவங்க இல்லையா, அவங்க சொத்து வழக்கில் கைதானவங்க தானே அப்படின்னு அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அண்ணாமலை கூட்டணிக்குள்ளே இருக்கிற பொழுதே பேட்டி கொடுக்குறாரு. மதுரையில் பேரறிஞர் அண்ணா அவர்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக ஒரு டாக் வருது. அதையும் அண்ணாமலை தான் முன்மொழிந்து பேசுகிறாரு. ஸோ அந்த வகைகளெல்லாம் பார்க்குறப்ப அதிமுகவுக்கு அண்ணாமலையால் ஒரு நெருடல் ஏற்படுது. மற்றபடி அவங்களுக்கு அமித்ஷா கூடவோ மோடி கூடயோ பிணக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அதே நேரத்தில் அமித்ஷா தரப்பினர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தங்கமணி, வேலுமணி போன்றவர்களோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லி தலைமைக்கு ஆழமாக விதிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் அண்ணாமலையே கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காங்களா டெல்லி தலைமை. சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் பார்க்கலாம், அதிமுகவுடைய ஐடி விங்கை பாராட்டி அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் சார் யார் அப்படின்னு கேட்டதை மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போனது அதிமுகவோட ஐடி விங், அதுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருந்தார். தமிழக பாஜகவினுடைய அபிஷியல் ஃபேஸ்புக் பேஜிலையும் இதுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்போ களத்தை நம்ம உத்து பார்க்குறப்ப அதிமுகவும் பாஜகவும் நெருங்கி வர்றதுக்கான சூழல் தெளிவாக தெரியுது. இன்னொரு பக்கத்தில் பார்க்கலாம், நேற்று சட்டமன்றத்தில் கவர்னர் உரை, அந்த கவர்னர் உரையை புறக்கணித்து விட்டு கவர்னர் வெளிநடப்பு செய்கிறாரு. அதை திராவிட கட்சியான திமுக எதிர்க்குது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ கவர்னர் பக்கம் நின்று வாதிடுகிறது. ஸோ அதையெல்லாம் வைத்து பார்க்குறப்ப ரொம்ப தெளிவாக அவர்கள் அலையன்ஸ் உறுதி என்பது நமக்கு ஒரு வகையில் தெரியுது. இன்னொரு கோணத்தில் பார்த்தா அப்போ அண்ணாமலையை வைத்துக்கொண்டு இந்த அலையன்ஸை இறுதி செய்ய முடியாது, அந்த இடத்துக்கு இன்னொருவர் தேவை அப்படிங்கிறதா நிலைப்பாடாக இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறப்ப அங்கே முகாமிட்டு இருந்தப்போ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்களாம், எனக்கு தலைவர் பதவி தாங்கன்னு நான் கேட்கல, அண்ணாமலை இருந்தால் சரிபட்டு வராது, வேற யாரையாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை ஏற்கனவே சீனியர் தலைவர்கள் பலரையும் ஒதுக்கிட்டதா சொல்லப்படுது. பாஜக முகாமை பொறுத்தவரை அப்படின்னா புதிய மாநில தலைவர் யார் அப்படிங்கக்கூடிய கேள்வி மிக மிக முக்கியமானது. அந்த புதிய மாநில தலைவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாஜகவில் ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, சமூக பிரதிநிதித்துவம் அப்படிமோ சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்றுக்குள்ளே இப்போ அவங்க போயிருக்காங்க. முதல்ல மத அடிப்படையிலான கட்சி அது, இந்துக்கள் ஓட்டு இந்துக்களுக்குங்கிற கான்செப்டில் இயங்கக்கூடிய கட்சி. அதுக்குள்ள சமூக பிரதிநிதித்துவம் பண்ணுறது, அதாவது ஜாதிகளை பிரதிநிதித்துவம் பண்ணுறது. நீங்கள் நல்லா உள்வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தாங்க. எல் முருகன் அவர் பட்டியல் சமூகத்தில் ரொம்ப குறிப்பாக அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் மாநில தலைவராக இருந்தார். அடுத்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கார். அந்த முறை அடுத்த முறை வருகிற பொழுது கோட்டா எங்கே வருதுன்னா, முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்னு வருது. அப்போ முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவர் ஏற்கனவே திருநெல்வேலியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். முன்னால் அதிமுகவில் இருந்தவர், அதிமுகவில் அமைச்சர் பதவி வரை இருந்தவர். ஸோ அவர் மாநில தலைவராக்கப்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அவரை ஏன் இப்போ ஆக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னா, அதிமுகவோடு அணி சேர விரும்புது ஒரு பக்கம் பாஜக. அப்போ ஏற்கனவே அதிமுகவில் இருந்து அமைச்சர் வரைக்கும் பொறுப்புகளை வகித்து இன்றைக்கு பாஜக பக்கம் இருக்கக்கூடியவர் தான் நயினார் நாகேந்திரன். ஸோ அவரை அமைச்சராக்கிறதன் மூலமாக, அவரை அங்கே மாநில தலைவர் ஆக்குறதன் மூலமாக, அவர் மாநில தலைவராக முன்னகர்கிற பொழுது அந்த அலையன்ஸ் பேசுறதுல எந்த நெருடலும் இருக்காது அப்படின்னு தலைமை பார்க்குது. ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜனுக்கே கொடுக்கலாம், ஒருவேளை எல் முருகனுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு பல கோணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நம்முடைய நிமிர்ந்தனில் யூடியூப் சேனலுடைய கணிப்பு, அண்ணாமலை மாற்றப்பட்டார் என்று சொன்னால், இந்த விஷயத்தை அடிக்கோடிட்டு இருக்காங்க, மாற்றப்பட்டார் என்று சொன்னால் அடுத்த மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஒருவேளை நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்கல, தமிழிசைக்கு கூட மீண்டும் கொடுப்பாங்க. ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அவர் அதிமுக கூட்டணியோடே களம் கண்டவர், அதிமுகவோடு நெருடல் எதுவும் இல்லாதவர் என்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அண்ணாமலையினுடைய உச்சபட்ச இலக்கு இப்போ என்னவா இருக்குன்னா, எப்படியாவது டெல்லியில் ஒரு நல்ல பதவி வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கக்கூடிய இலக்கோடு தான் அவர் அடுத்து பயணிப்பதற்கான வாய்ப்பு தெரியுது. அப்போ அண்ணாமலை வீட்டில் எதுக்கு ரைடு போட்டாங்க, அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் மன்னிக்கணும், அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் இடத்துல எதுக்கு ரைடு போட்டாங்கன்னா, அண்ணாமலை ஒருவேளை தனக்கு பெரிய இளைஞர் பலம் இருக்குன்னு தனிக்கட்சி ஆரம்பிச்சுட்டா, பாஜக பல மாநிலங்களில் அந்த வேலையை பார்த்துருக்குல்ல, பல பேரை ஒரு சிண்டேக்களாக உருவாக்கி விட்டு சொந்த கட்சிக்குள்ளேயே கலகம் பண்ண வச்சிருக்குல்ல, ஒருவேளை அண்ணாமலை அப்படி உருவெடுத்து வந்துட்டா நாங்கள் தான் மத்தியிலே இருக்கிறோம் என்பதை அண்ணாமலைக்கும் உணர்த்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகாம். ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை மோடியின் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டவர், பாசம் கொண்டவர் என்பதனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாகத்தான் ஊடகவியலாளராக நானும் கணிக்கிறேன். பார்க்கலாம், காலம் இன்னும் இருக்கிறது. ஒருவேளை அண்ணாமலை டெல்லி தலைமையை சமரசம் செய்துவிட்டு மீண்டும் மாநில தலைவராக தொடரப்போகிறாரா, புதியவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட போகிறதாங்கிறத நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போகிற போக்கில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அலர்ட் மெசேஜாக வரும். நன்றி, வணக்கம்.